கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். My people have committed 2 sins. They have forsaken me, the spring of living water, and have dug their own cisterns, broken cisterns that cannot hold water. ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் எரேமியா புத்தகத்தின் மிக ஆழமான ஆவிக்குரிய அழைப்புகளில் ஒன்றாகும். இது தேவனை விட்டு விலகிய மக்களின் நிலையை மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த வசனத்தில் தேவன் தமது ஜனங்கள் செய்த 2 பெரிய பாவங்களை சுட்டி காட்டுகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டு விட்டார்கள். இது அவர்கள் செய்த முதல் பாவம். தேவன் தம்மை ஜீவ தண்ணீர் ஊற்று என்று அழைக்கிறார். ஊற்று என்பது எப்பொழுதும் வற்றாத நீரின் ஆதாரம். அதுபோல தேவன் ஜீவனின் ஆதாரம், சமாதானத்தின் ஆதாரம், இரட்சிப்பின் ஆதாரம், ஆசீர்வாதத்தின் ஆதாரம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இந்த ஜீவ ஊற்றை விட்டு விலகினர். விக்கிரகங்கள், உலக ஆசைகள், தங்கள் சொந்த வழிகள் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தனர். இன்றும் பலர் தேவனை விட பணம், பதவி, மனிதர்கள், உலக இன்பங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை வைக்கிறார்கள். அவை எதுவும் நிரந்தர திருப்தியை அளிக்க முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? இரண்டாவதாக அவர்கள் செய்த தவறு, வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள். அந்த காலத்தில் மழை நீரை சேமிக்க கல்லில் தொட்டிகள் வெட்டுவார்கள். ஆனால் அந்த தொட்டிகளில் வெடிப்பு இருந்தால் நீர் தங்காது. தேவன் சொல்லுவது, நான் வற்றாத ஜீவ ஊற்றாக இருக்கும்போது நீர் தங்காத தொட்டிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று. இதன் பொருள், உலகத்தின் மீது நம்பிக்கை, விக்கிரக ஆராதனை, மனித பலம், சொந்த அறிவு, பாவ வாழ்க்கை, இவை அனைத்தும் வெடிப்புள்ள தொட்டிகளை போன்றவை. சில கால மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இறுதியில் வெறுமையை தரும். இதையும் ஒத்துக்கிறீங்களா? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 4:14 வாசிக்கிறோம். இயேசு மட்டுமே நித்திய ஜீவனை அளிக்கிறவர். உலகம் தீர்க்காத தாகத்தை கிறிஸ்து தீர்க்கிறார். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று நம்மை அழைக்கும் தேவன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றும் உறுதி அளிக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களிடம் இருந்து ஜீவ தண்ணீர் பாயும் என்று ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கிறார். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 36:9 வாசிக்கிறோம். உண்மையான ஜீவனின் ஆதாரம் தேவன் ஒருவரே.
ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் இலவசமாக கிருபையை பெற இரு கரம் நீட்டி அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் வற்றாத ஜீவ ஊற்று. அவர் ஜீவனின் ஆதாரம். உலகத்தின் தொட்டிகள் வெடிப்புள்ளவை. பணம், புகழ், அதிகாரம், மனிதர்கள், பாவ இன்பங்கள் நிலையான திருப்தியை தராது. எனவே நாம் மனம் திரும்பி விசுவாசத்துடன் தேவனை முதன்மைப்படுத்தி ஜெபத்தோடு அவரிடத்தில் திரும்புவோம். அப்பொழுது தேவன் மீண்டும் நம்மை நிரப்புவார். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் மட்டுமே உண்மையான திருப்தியை தருகிறார். உலகம் தற்காலிக மகிழ்ச்சியை தரும், ஆனால் தேவன் மட்டுமே ஆத்துமாவை நிறைவாக்குவார். தேவனை விட்டால் வெறுமை வரும். தேவனை விட்டு வாழ்வது என்பது ஆசீர்வாதத்தை இழப்பதாகும். எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருக்காது. மனம் திரும்புதல் அவசியம். தேவன் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, திரும்ப அழைப்பதற்காக பேசுகிறார். என்னிடமே திரும்பி வா, நான் இன்னும் ஜீவ தண்ணீர் ஊற்றாகவே இருக்கிறேன் என்பதே இந்த வசனத்தின் இதயம். தேவன் இன்று நம்மையும் அழைக்கிறார். உன்னை உண்மையாக திருப்திப்படுத்த கூடியவர் நானே. உலகத்தில் அல்ல, என்னிடத்தில் ஜீவன் இருக்கிறது. என்னிடமே திரும்பி வா என்று அழைக்கிறார். நாம் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை பற்றி கொண்டால் நம் வாழ்க்கை வறண்டு போகாது. அவருடைய கிருபையால் என்றும் புத்துணர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழ்வோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that God's people committed two great sins. They abandoned God, the fountain of living water, and trusted in broken cisterns that could not hold water. God alone is the true source of life, peace, joy, and salvation. The broken cisterns represent worldly pleasures, idols, wealth, human strength, and self-reliance, all of which ultimately leave people empty. This passage is a loving call to repent, return to God, and drink from His living water. Through Jesus Christ, those who trust in the Lord will find lasting satisfaction, spiritual renewal, and eternal life. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பல நேரங்களில் உம்மை விட்டு உலகத்தின் நிலையற்ற காரியங்களை நம்பியதற்காக எங்களை தயவாய் மன்னியும். எங்கள் இருதயத்தை உம்மிடமாய் திருப்பி உம்முடைய ஜீவ தண்ணீரால் எங்கள் ஆத்துமாவை நிரப்பும். உலகம் தராத சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் எங்கள் வாழ்வில் அருளும். உம்மையே எங்கள் வாழ்வின் ஒரே ஆதாரமாக பற்றி கொள்ள கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கை உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் சாட்சியாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.